கிருஷ்ண ஜெயந்தி. கண்ணன் மனசுல எப்படி இடம் பிடிக்கலாம்? அவளை கொடுத்து இல்ல அவல் லட்டு கொடுத்து எப்படி செய்யறது பாக்கலாமா? கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச அவல், அது கூட நிறைய சுவையை சேர்த்து லட்டா கொடுக்கலாமா? இதுக்கு நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன், வெள்ளை அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த அவலை நல்லா வறுத்துக்கணுங்க. இன்னொரு பக்கம் 1/2 கிலோ அவலுக்கு ஒரு 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணியை விட்டு இந்த வெல்லத்தை போட்டு அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அவலை நல்லா முறுமுறுன்னு வறுத்தாச்சு. இதை கொட்டிக்கிட்டு இதுலயே 2 ஸ்பூன் நெய்யை விட்டு அரை முடி தேங்காவை பூவா திருவி அதையும் இது கூட கொட்டி நல்லா வறுக்கணுங்க. இந்த அளவுக்கு கொப்பரை போல வறுத்து வரும்போது நல்லா வாசனையும் இருக்கும். இதையும் இந்த அவல் கொடியை கொட்டிக்கிட்டு கூட 4 ஏலக்காயும் சேர்த்து நைசான மணல் போல அரைச்சி கொட்டிக்கலாம். இப்ப அதே பேன்ல 2 ஸ்பூன் நெய்யை விட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம காசி வச்ச வெல்லத்தை வடிகட்டி ஊத்தி கம்பி பதம்லாம் இல்லாம ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்க அவல் தேங்காயை இது கூட சேர்த்து அப்படியே ஒரு கலர்னீங்கன்னா இப்படி சூப்பரா திரண்டு வரங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிஞ்சுக்கும் குறைவான பச்சை கற்பூரத்தை சேர்த்து ஒரு கிளறி தட்டுல கொட்டி ஆறுறதுக்கு முன்னாடி இப்படி லட்டா பிடிச்சு முந்திரியும் அது கூட சேர்த்து அப்படியே கண்ணனுக்கு கொடுத்தீங்கன்னா சூக்கி போயிடுவாரு. லட்டு செஞ்சு கொடுத்தா மட்டும் கண்ணன் மனசுல இடம் பிடிச்சிட முடியாதுங்க. அந்த லட்டை பக்தியோடையும் நல்ல உள்ளன்போடையும் செஞ்சு கொடுக்கணும். இப்ப நாம செஞ்ச லட்டு கண்ணனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதா? நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இன்னும் நிறைய செய்ய போறோம். இது சும்மா சின்ன ட்ரெய்லர் தான். அப்புறம் அவல் லட்டு ட்ரை பண்ணி பாருங்க.